விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தல்லும் அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆண்டுகளும் குடியுமாக அமைய அன்புடையும் நாங்கள் இறை மக்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் நன்றி அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிரை செய்தல்லும் அறிவுகளை நம்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழுநிலை அடைய அருள் புரிகிறார்கள். ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக எல்லாம் படிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்கள் காயப்பட்ட உம் திருமகனின் வழியாக உம் அழைக்கக்கூடிய திருவுளம் கொண்டு அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவே, நீரே சரணடைந்து கொண்டோம். இக்கட்டளைகளில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுகளை எப்படியும் தரவில்லை நம்பியிருக்கின்றோம். ஆயினும் ஒரு விருப்பத்தின்படி ஆகட்டும் இந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் மனமுடிவுகளால் உம்மை வாழ்த்து வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் சிறு அமைதியாக நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பணியின் கருத்து. ஓ இயேசுவே, நாங்கள் ஒருபோதும் இந்த அறிவின் வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு
என்று விடுவித்து அவர்களுக்கு பச்சத்தில் உணவு அளிக்கின்றார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் என்றும் உங்கள் அனைவரோடும் இருக்கிறதா உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் ஆண்ட்ரூ அசோக் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உடலில் நல்ல உள்ள சுரத்தை கொடுக்கிறதுக்காக மேரி ஜோஸ்பின் சைமன், லூசி செல்வகுமார், மேரி ஹெலன் ஜோசப், ரெபேகா சியான், செல்சியா செல்வம், ஜெஃப்ரி ரூபா தன்னுடைய 10வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிறந்தநாள் அன்புள்ள சுகத்தையும் குடும்பத்தில் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் 10 ஆண்டுகளை கண்ணிடிப்போடு காத்து வழிநடத்துவோடு தொடர்ந்து வழிநடத்த வேண்டுவதற்காகவும் பிரான்சிஸ் வசந்த் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல சுகத்தை வேண்டுவதற்காகவும் எஸ் ஜார்ஜ் வில்லியம் ஷீலா தன்னுடைய 40வது திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 40 நாட்கள் 40 வருடங்கள் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும் மெல்டோ அருண் அவர்கள் கீழ்வரிசையில் அடைந்திருக்கிறார்கள். திருப்படியில் வெற்றியாக கொடுக்கின்றார்கள். அத்தோடு இணைத்து குளோரி, சபிதா, மேரி அந்தோனியம்மா, ரோஸ் மைக்கிள், டிக்ரூஸ் மைக்கிள் இவருடைய ஆன்மீகத்திற்காகவும் தேவலைவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நினைக்கிற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இடமும் சகோதர சகோதரி, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். வரும் மீது தெளிக்கப்படும் தண்ணீர் நம்மிடையே ஆசீர்வாதத்தை மீண்டும் நிறைவேற்ற வேண்டுவதற்காக நடைபெற்ற வேண்டுவதற்காகவும் இந்த தண்ணீரை நான் இறைவனை ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமணக்கு நிறைவாக தெளிக்கப்படுவதற்காய் இந்த தண்ணீரை விடுதலை அருள்வாறு நம்முடைய வெற்றி பெற்று ஆடுவோம். அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க தருள்வாராக. ஆமென்.
எல்லாம் இறைவன் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியிலிருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து விடுதலை பாடுவோம். மண்ணுலகில் நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எல்லா வல்லனை ஆராதிக்கின்றோம் என்றென்றும் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். புகழுகின்றோம் புகழுகின்றோம் நீதியின் தேவனை புகழுகின்றோம் மரியின் பாலனை புகழுகின்றோம். போற்றுகிறோம் போற்றுகிறோம் அன்பின் தேவனை போற்றுகிறோம் திருச்சபை காவலரை போற்றுகிறோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியின்ற செய்கிறார். உம்மோடு தூயாவியாய் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களானவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்பு உரையாடலாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்துதப்படி நுழைந்த வாசகம் அந்நாள்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்துதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதருக்கு நீங்கள் செய்ய எண்ணுள்ளதை குறித்து
நீங்கள் கடவுளோடு போரிடர்களாகவும் ஆவீர்கள். அவர்கள் கூறியதை சங்கத்தால் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நெய்யம் பிடித்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவில்களிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரை என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலும். யாருக்கு நான் அஞ்சு நடக்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அனைவரும் எழுந்தனர். Alleluia, 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 alleluia. மனிதன் அப்பத்தில் மட்டுமல்ல, மாறாக கடவுள் வாய் சொல்லி முன்னின்று வாழ்கின்றார். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவானின் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியன் கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருட்படையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் அவர்கள் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவர் சீமோன் பேதுருவின் சகோதரனான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவரிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி
வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தாம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உயிர்ப்பின் மீட்பரை கொண்டுள்ள நாம் அந்த இறைவன் நம்மோடு உடனிருக்கின்றார், நம்மிலிருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் இந்த திரு இருதய ஆண்டவரை தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவருடைய இல்லத்தை நாடி இருக்கின்றோம். எவ்வாறு திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூறப்படுவது போல, ஆண்டவரின் இல்லத்தில் என்ன செய்யணும்? நான் குடியிருக்க வேண்டும் என்று அவரோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்று அவரோடு வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இறைவன் கூறுகின்றார், நெஞ்சே நீ ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெற ஆண்டவருக்காக காத்திரு. கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இந்த மாதத்தில் முடிய போகின்றதே, இந்த ஏப்ரல் மாதம் முடிய போகிறது. இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரத்தில் ஏப்ரல் மாதம் முடிந்துவிடும். புதிய மாதம் இறைவன் கொண்டு இருக்கின்றார். மே மாதம் வரப்போகிறது. எல்லா ஸ்கூலுக்கும் லீவ் ஆயிடுச்சு. அடுத்த இன்னொரு மாசத்துல எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்களை அந்த பேச இந்த பேச கட்ட வேண்டும் என்று மனக்கவலையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். என்ன பண்ண போறோம் அடுத்த மாசம், என்ன பண்ண போறோம் அடுத்த மாதம், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் என்று மனக்கணக்கத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு அந்த மனக்கணக்கத்தோடு வந்தவர்கள் கூறுகின்றார், நெஞ்சே நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வழிவை பெற வேண்டும். உயிர்த்த இறைவன் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். உன் விண்ணப்பத்தை அனைத்தையும் செவி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்றார், ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இதுதான் நம்முடைய செய்தியாக, நமக்கு இறைவன் கொடுக்க செய்தியாக இருக்கிறது. முதல் வாசகத்தை பார்த்து விட்டார். இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக அந்த கமாலியர் என்கின்ற ஒரு பரிசேயர், இறைவனுடைய திட்டம் இவ்வாறு இருந்தால் கண்டிப்பாக இறைவன் வழிநடத்துவார் அவர்களை. இறைவன் திட்டத்தை இல்லாமல் யாராவது இருந்தால் அவர்களே சிதறிந்து ஓடுவார்கள் அல்லது சிதறி போவார்கள். எனவேதான் அந்த பரிசேயர்களை கூப்பிட்டு, திருத்தவர்களை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், ஏனென்றால் அவர்கள் செய்த காரியம், அவர்கள் செய்கின்ற காரியம் இறைவனால் நிகழவில்லை என்றால் அது அவ்வாறே போய்விடும். அதுதான் சில எடுத்து காலம் வருகின்றார். முன்பொரு காலத்தில் 2 நபரை பார்த்தவர்கள் 2 நபரை அவர் கூறுகின்றார். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் ஒரு கூட்டத்தை கூட்டி 400 பேருக்கு மேலாக ஒரு கூட்டம் இயக்கத்தை கூட்டினான். ஆனால் அவன் இறந்த பிறகு அதுவும் இறந்து போயிடுச்சு, அந்த கூட்டமும் அந்த இயக்கமும் இறந்து போயிடுச்சு. அதே போல அதற்கு பிறகு இன்னொரு நபர் யூதா என்பவன் தன்னோடு இன்னும் அதிகமாக கூட்டத்தை கூட்டி கிளர்ச்சி செய்தான்.
கடைசி என்னாயிற்று? அவன் இறந்தான், அதோடு அந்த கூட்டமும் இறந்தது. அதே போல இந்த மனிதர்களையும் எதிர்த்தவர்களை விட்டுவிடுங்கள். பாருங்கள், முதல் வாசகத்தை கேட்டோம். இப்போது நீங்கள் இந்த மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் வந்தவை என்றால் இதுதான் முக்கியம். இவருடைய திட்டமும் இவர்கள் சொல்லுகிற செயல்களும் மனிதனிடத்திலிருந்து வந்தது என்றால் அவை அழிந்து போகும், ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுவர்களாகவும் ஆவீர்கள். இப்பொழுது அவர்கள் கடவுளுடைய காரியத்தை செய்தால் நீங்கள் அவர்களை தடை செய்யாதீர்கள். அவ்வாறு தடை செய்தால் கடவுள் அவர்களோடு இருந்து நம்மை ஒழித்து விடுவார். இன்று நம்மை சொல்லி பார்த்தோம். நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது மனித காரியத்தை செய்து ஒழித்து போகின்றன, அல்லது அழிந்து போகின்றன, அல்லது கடவுளுடைய இரக்கத்தை கொண்டு கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுளுடைய காரியத்தை, கடவுளுடைய வார்த்தையின்படி என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய சமூகத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் நமக்காக துணை புரியவர் இறைவன். கடவுள் எந்த சூழ்நிலையில் நம்மை அவமானத்துக்கு இடுவதில்லை, நம்மை கீழே தள்ளுவதில்லை. உலகம் நினைக்கலாம் அவன் கீழே விழுந்து விட்டான், இவனை அழித்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்காக கடவுள் போரிடுவார். அதைத்தான் திருப்பாடலாசிரியர் கூறியது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்ச நடுங்குவேன்? அந்த நம்பிக்கை திரு இருவை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தோடு இருக்கின்றார், என்னுடைய சமூகத்தோடு இருந்து கொண்டு என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என நம்புகின்ற பொழுது கடவுள் நம்மை பாதுகாப்பார். நம்முடைய இயேசு கிறிஸ்து திரு இருதயன் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அதற்கு நாம் முழுமையாக அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரையே பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதல் வாசகம். இதை திருப்பாடலாசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதே போல நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார். ஆனால் அந்த மக்கள் பசியோடு இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்யலாமா, எவ்வாறு இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று கேட்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சீடர்கள் கூறுகின்றார், வெளிப்பு கூறுகின்றார், 200 தினாரத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவ்வளவு கூட்டத்துக்கு நாம் உணவு கொடுக்க முடியாதே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை பார்க்கின்றோம். அங்கு என்ன இருக்கிறது என்று பாருங்கள். இன்று நாம் இருக்கலாம், நம்முடைய உள்ளமும் பசியோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கலாம், போராட்டத்தோடும் இருக்கலாம். நம்மை பார்க்கின்ற இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து பிறருக்கு கொடுக்க அல்லது நம்ம இருப்பதை பிறருக்கு பகிரக்கூடிய மனம் பக்குவம் இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்கின்றார். இதை நற்செய்தி வாசகத்தை கேட்டிருப்போம். அங்கு இருந்த ஒரு சிறுவன் 2 அப்பங்களை கொண்டு கொடுக்கின்றார். அந்த 2 அப்பங்களை பல்லாயிரம் பேர் 5000 நபருக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். 2 அப்பம், 5 வார கோதுமைகளையும் பல்ல 5000 நபர்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். என்ற இறைவன் அதை தள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அறியாமல் அப்படியே மறைந்து விடுகின்றோமா? அல்லது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் இறைவனுக்கு உள்ள மனதோடு அல்லது மனமுகத்தோடு எந்த ஒரு பின் விளைவு இல்லாமல் நான் இறைவன் கொடுக்க வேண்டுமா என்று காயங்கள் இல்லாமல் மனம் உவந்து இறைவனிடம் கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றேன், அதே நான் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு உமக்கு நான் கொடுக்கின்றேன், உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், என்னுடைய நேரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் என்னோடு இருப்பவர்களுக்கு நான் பகிர்கின்றேன் என்கின்ற பொழுது கடவுள் ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும். எவ்வாறு இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த 5 வார கோதுமைகளை கொண்டு அந்த 5
நம்ம இருப்பதை பிறரோடு பகிர்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு மனமும் வந்து கொடுக்கின்ற பொழுது, அது நேரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நாம் மனமுவந்து நம்ம கொடுத்த இறைவனிடம் நாமும் கொடுக்கின்ற பொழுது இறைவன் நம்மை முழுமையாக ஆசீர்வதிப்பார். சில நேரம் நினைக்கலாம், நான் என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த 3 அல்லது 1 வாரமாக இதுதான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் பெரிய காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த நாட்களிலாவது ஒரு சில நபர்களுக்கு அவருடைய கல்வியை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது, அந்த கல்வியை கொடுப்பதற்கு நீங்கள் உங்களோட கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் அவர்களோடு பகிர்கின்ற பொழுது இறைவனுடைய சித்தத்தை நீங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு நம்முடைய உள்ளம், நம்முடைய மனம் வருகின்றதா? இந்த திருப்பலி வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். அநேக மாணவ மாணவிகள் படிப்பு வேண்டும் ரொம்ப ஆசையாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு வேண்டிய பொருள் உதவி இல்லை. ஆனால் நமக்கு இறைவன் ஆசீர்வதித்திருக்கலாம். நிறைய இல்லங்கள் குறைவாக இருப்பதை, நம்ம இருப்பதை குறைந்தபட்சமாக படிப்பிற்கு ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு படிக்கின்ற செலவை நாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நாமும் அந்த சிறுவனை போல 5 வாரப்போதுமை கொடுத்து 5000 பேருக்கு கொடுப்பது போல நாம் செய்கின்ற சிறு சிறு நல்ல செயல்களை கொண்டு அநேக மக்கள், அநேக சமூகத்தில் அநேக நல்ல நபர்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மன பக்குவத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பிறகு கற்றுக் கொடுக்க முடியும். எனவே அதைத்தான் நம் இறைவன், இரக்கத்தின் இறைவன், நம்முடைய திரு இருதய ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கின்றதா? திருப்பலியின் வழியாக தூயாவின் வல்லமை கேட்போம். தூயாவின் வல்லமையினால் நாமும் நம்மில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிரக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். எழுந்திருச்சு நம்முடைய நம்பிக்கை இறைவனின் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பதில். படைப்பின் இறைவா பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா எங்களின் தந்தை, எங்கள் பரிசுத்த தந்தை லியோ பேராயர் பீட்டர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோ அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும், இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். அன்பின் இறைவா எங்களின் தந்தை, திரு இருதய பழங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்து எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, பரம்பொருளே, அடியவன் வேண்டுதல் கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா எங்களின் தந்தை, மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ
இந்த நவநாள் திருபலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா பரம்பொருளே, அரியவன் வேண்டுதல் கேட்டருளும். கண்களை மூடி இப்படி தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் கேட்போம். எல்லாம் தூய தந்தையே, நேர்மையுள்ள உள்ளத்தோடு தூய சிந்தனையோடு நல்ல மனதோடு உமது திருமுன்னிலையில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பயிரக்கூடிய மன பக்குவத்தை கொடுத்திருக்காக நன்றி கொடுக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் அனைவருமே உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் இது உலகத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு மீதும் பொழிந்தருளும். பாவத்தில் விழுந்து உன் திருமகன் இதயத்தை உட்படுத்தியிருக்கின்ற உமது மன்னிப்பை பேரன்பினால் எங்களை மன்னித்தருளும். உமது திருமணம் நாங்கள் எழுப்பிய எமன்றாடுகளுக்கு கனிவுடன் சிறை சாய்த்து காத்தருளுமாறு திருமகன் இயேசு கிறிஸ்துவுடைய மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பினை உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயிலை பாடும் கீதத்தே, என் வாழ்வும் இசைக்கும் ஒன்றாகவே. சகோதரிகளே, என்னுடைய வாணிகளை எல்லாம் தந்தையான தேவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை எண்ணத்தினருக்காகவும் உமது கையில் நிலவரை ஏற்றுக்கொள்வராக. ஆண்டவரே, அன்பான திருமண இதயத்தில் சொல்லக்கூடிய அன்பை முன்னோக்கி அருள். அதனால் நாம் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாமை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பிள்ளையார் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழித்தோட செய்தார். இதிலிருந்து திருவை நல்லடையாளர் வெளிப்பட்டது. இவ்வாறு மீட்பரையும் திறந்த இதயத்தில் அனைவரும் இருந்து பெறவும் மீன் கொள்ளைக்கு மூச்சுகளில் வகையுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்திருக்கிறார். ஆகவே புனித மாணவர் அனைவரோடும் நாங்கள் நம்மை புகழ்ந்தே முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடன் இரத்தமாக எங்களுக்கு வை பாடுவார். பாடுபட விடம் கணித்தமை கையெழுத்தபோது அப்போ இடத்தில் நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளிக்க கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்று விடுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து வைத்த மக்கள் கூறி தாம் சீடர்களை நினைத்தவர் கூறியதார். அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகின்ற உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். நிர்ணயமாக செய்யுங்கள். நம்பிக்கை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திடும். அன்பு
ஆண்டவரே, நாங்கள் அனைவருமே நீரே என்னுடைய ஒளி, நீரே என்னுடைய மீட்பு என்கின்ற நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய உயிர்த்த இறைவன் நீர் எங்களோடு இருக்கின்றேன் என்ற விசுவாசத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் பொழிந்திடும். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் மீண்டும் பிறக்கமாயிடும். கடவுளின் கழுத்தாயிடும் வரையா அவருடைய கணவரான திருத்துதல் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவர்கள் நாங்கள் எனவே வாழ்வு உங்களோடு வந்துவிட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துவிட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரை தீவிரத்தில் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்தோம் என்று அடைகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாம் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று ஆதரவு கலக்கும் என்னை நலமாயிருக்குமாக. நாங்கள் உங்களுக்கு பெறுவதற்காகவும் எமின்பராகிய வருகைக்காகவும் ஆதரிக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரை மீதி உங்களுக்கு பெற்று செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துகளுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ளார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரவின் சமரியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இரவின் சமரியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இரவின் சமரியே, எனக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சிலை, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செமரிலிருந்து கிளைப்பட்டு நாம் அனைவரும் பெறுகின்றோம். என் ஆண்டவரே, நீர் திறந்தல்ல, நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஐந்து அப்பங்கள் பலுக செய்து ஆண்டவர் கருணை சுவைக்க செய்தார். ஐந்து அப்பங்கள் பலுக செய்து சுவைக்க செய்தார். உண்மையை சிலுவையில் பலியாய் கண்டார். தியாகத்தில் வாழவே என்னை அழைத்தார். உண்மையை சிலுவையில் பலியாய் கண்டார். தியாகத்தில் வாழவே என்னை அழைத்தார். இறைவனே வா, இருளிக்க வா. இறைவனே வா, இருளிக்க வா. பாலைவனத்தில் உணவாய் வந்தாய். பரிவோடு நலம் காத்து தாயாய் நின்றாய். பாலைவனத்தில் உணவாய் வந்தாய். பரிவோடு நலம் காத்து தாயாய் நின்றாய். நலமோடு யாம் வாழ உன்னையே தந்தாய். உடனாக உயிராக என்னில் கலந்தாய். நலமோடு யாம் வாழ உன்னையே தந்தாய். உடனாக உயிராக என்னில் கலந்தாய். இறைவனே வா, இருளிக்க வா. இறைவனே வா, இருளிக்க வா. நம்முடைய திருவச்சாதனமாகிய ஆராதனை கருணையில் தேசியப்படுகின்ற நிந்தியாமானுக்கு பரிகாரமாக எங்களை அழைக்கின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களை நாங்கள் படும் துன்ப வருத்தங்களை பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ்வு வாழ துணை செய்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஆறுதலாயிருக்க தயவு புரியும். ஆமீன். ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், வருகட்டும். என்னை நம்பிக்கை கொள்வோம் உள்ளத்திலிருந்து வாழ்வதற்கு தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, தன்னுடைய அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றிய செய்வதாகும். இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமா. என்றென்றும் வாழ்ந்தால் செய்தவர்களே ஆமை மன்றாடுகின்றோம். ஆமென். அறிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நாளை அருட்தந்தை பயஸ் டிசோ அவருடைய ஃபியூனரல் மாஸ் இறுதி சடங்கானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்தந்தை பயஸ் டிசோ அவர்கள் கடந்த 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மாலை 4:30 இறைவனிடம் இயற்கை எண்ணினார். எனவே அவர்களுடைய அடக்க திருப்பலியானது நாளை காலை 10:30 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் வைத்து அடக்க திருப்பலியானது நடைபெறும். அவருடைய பூதுடலானது 9 மணிக்கே நம்முடைய ஆலயத்தில் வந்துவிடும். எனவே யாரெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, அவருடைய ஆன்மனத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, அனைவரும் ஆலயத்தில் வந்து திருப்பலியில் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.
கொடுக்காதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். இறை அன்னை எங்களுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். தன்மையோடு அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றினையாகிய இயேசுவும் ஆசைப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூயாவிற்கு மைந்தவதாக நம்முடைய வருகிற திங்கட்கிழமை முதல் நம்முடைய அருட்தந்தை உதவி பங்கு தந்தை அருட்தந்தை காணிக்கை சுவாமி அவர்கள் தியானத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். ஒரு வாரம் தியானம் ஒரு வாரம் நடக்கிறது. எனவே அவர்களுக்காக அவர்களையும் உங்களுடைய ஜெபத்தில் வைக்கக்கூடிய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறை